உங்களோட மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் இல்லாதவங்க நான் அந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ மிடில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. 16:9 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறது டூல்ஸ் பாக்ஸில் மேலே மீடியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே ஃபைல்லாம் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. நான் பிளாக் கலர் வச்சுக்கிறேன். வச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் டூல்ஸ் பாக்ஸில் லெஃப்ட் சைடு லேயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு உள்ளே போங்க. மீடியாவுக்கு உள்ளே போயிட்டு அந்த டெம்ப்ளேட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கு நான் அந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டபுள் கலர் இருக்குது. இந்த டபுள் கலரையும் நம்ம குரோமா கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் எனபிள் பண்ண போகிறோம். அது எப்படின்னு போக போக கற்றுக்கலாம். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வாங்க. குரோமா கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணோன்னா ப்ளூ கலர் போயிட்டு ப்ளூ கலர் இருந்த இடத்துல இப்போ பிளாக் கலர் வந்துடும். டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு லேயருக்கு போயிட்டு திரும்ப மீடியாவுக்கு போயிட்டு நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை ஃபுல்லாக நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபுல்லாக அந்த இமேஜ் மட்டும் தான் ஷோ ஆகுது, அந்த டெம்ப்ளேட்டை காணும். அந்த டெம்ப்ளேட்டை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா 3 டாட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டஸ்ட்பின் பக்கத்தில், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷனாக பிரிண்ட் டு ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம ஏதாவது சாங் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாங் ஆட் பண்ணுறதுக்கு ரைட் சைடு ஆடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்து ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் டிவைஸ் வச்சுக்க எல்லா சாங்குமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆடியோ வந்து வேல்யூம் லெவல் நீங்கள் கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு டூல்ஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆக ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 100% இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டாட்டு. அதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரு 1% வச்சுக்கிட்டு டிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம இன்னொரு அது என்னென்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிசைனாக இருக்க மாதிரி இன்னொரு டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கும் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். லேயருக்கு போயிட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போனதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட் எங்கே இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெம்ப்ளேட்டையும் ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடலாம். ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டாந்து வச்சுட்டு அதே மாதிரி இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 4வது ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இதை வந்து சென்ட் டு பேக் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த இலை மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயும் இது தெரியும், அதனால் அதுக்கு பின்னாடி கொண்டு போயிடலாம். அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், செலக்ட் பண்ணி சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இலைக்கு பின்னாடி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அடுத்து இந்த க்ரீன் கலரையும் எனபிள் பண்ணுவோம். இப்படியே வச்சு எனபிள் பண்ண முடியாது, அதனால் இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு திரும்ப ஆட் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து 4th ஆப்ஷனாக ஷேர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் பாக்ஸில் வந்து ஒரு ரெட் கலர் ஒரு ஆட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஆட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு திரும்ப மிடில் இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ரேஷியோ சூஸ் பண்ணிக்கலாம். ரேஷியோ சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேக்ரவுண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ லேயருக்கு போயிட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போனோன்னா நம்ம சேவ் பண்ணது வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும், அதை போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் ஃபுல் ஸ்க்ரீனாக கொண்டு வந்து வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது அந்த க்ரீன் கலர் நம்ம இப்போ எனபிள் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட்டை அந்த வீடியோ வந்து
செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. குரோமா கீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு அது எல்லோ கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் க்ரீன் கலர் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கரெக்டாக அது எனேபிள் ஆகும், இல்லைனா எனேபிள் ஆகாது. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. க்ரீன் கலரில் இருக்கான்னு பார்த்துட்டு அதை க்ரீன் கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ண லைட்டாக க்ரீன் கலர் மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கொஞ்சம் லெஃப்ட் சைடு சரி ரைட் சைடு கொண்டு போங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக இப்போ பிளாக் கலரை மாதிரி வச்சு டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் நம்ம ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லேயருக்கு போயிட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போயிட்டு இங்கே அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கொண்டாந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துக்கிட்ட கொண்டாந்து வச்சுட்டு இப்போ இதையும் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லீஃப்குள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இமேஜ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இமேஜையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இதையும் சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம மேக் பண்ண வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வரைக்கும் போட்ட வீடியோவிலேருந்து ஒரு லைக் ஒரு கமெண்ட் கூட வந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.